கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒரு பயங்கரமான தீவிரவாதிகளைப் போல் இருந்ததான குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்திருந்தாங்க. அவர்களை சிலுவையில் அறைந்தது அவர்கள் செய்த தப்பிதங்களினாலே, கொலை பாதங்களினாலே, கலகங்களினாலே செய்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே எந்த பாவத்தையும் செய்யாதவர். பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் யூதர்களும் ரோமர்களும் அந்த நேரத்தில் அவரை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்தில் நேரடியாக மன்னிப்பு என்கிறதான ஒரு வார்த்தையை காணப்படவில்லை. ஆனாலும் கூட தேவன் சொன்னதான ஒரு காரியம், இயேசு என்ன சொன்னார் பாருங்க, அதை நான் சொல்லுகிறேன். இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானா எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள். எனக்கு உனக்கு அந்த வல்லமெல்லாம் அதிகாரம்லாம் இருக்கிறது இல்லையா, நீ அற்புதங்களெல்லாம் செய்திருக்கிற, சிலுவையிலேருந்தே கீழே இறங்கி வர வேண்டும் என்று. ஆனால் மற்றொரு கள்ளனோ அவனை பார்த்து, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டும் நீ இப்படி பேசுகிறாயே, இது தவறான காரியம், இப்படி பேசக்கூடாது என்று அவனை கடிந்து கொண்டு அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய பரதேசிலையோ இல்லாவிட்டால் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நீர் என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அவரை குறித்ததான அநேக காரியங்களை அறிந்து வைத்திருந்தபடியினாலே அநியாயமாய் தண்டிக்கப்பட்ட அவர், இவனோ நியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல ஒரு பாவ உணர்வின் நிச்சயம் அவனுக்கு கிடைக்கிறது. இயேசு நேரடியாக அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இயேசுவோடு கூட ஒருவன் கூட இருப்பான்னு சொன்னால் அவன் பாவத்தை விட்டு விலகி அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு பெற்றவனாக முழு நிச்சயத்தோடு கூட இயேசுவோடு கூட இருப்பான். இயேசுவோடு கூட இருக்கணும்னு சொன்னாக்கா பாவம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அப்படிப்பட்ட இந்த காரியங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கொடுத்ததான உறுதியான ஒரு காரியம், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இது எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்கள். இதில் அவர் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் ஆண்டவருடைய பக்கத்தில் சேர்ந்து விட்டான், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்து விட்டான். இதுதான் தேவன் செய்ததான ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். 2 பேரில் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் குறை சொல்லுவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டும், நீர் அநியாயமாக ஆண்டவரை கொலை குற்றம் சட்டப்பட்டு அந்த சிலுவை மரத்திலே தொங்கினீங்க ஐயா, ஆண்டவரே, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் அந்த எங்களுடைய எல்லா காரியத்தையும் சுமந்து தீர்த்து விட்டீங்க ஐயா, அதற்காக நன்றி என்று ஆண்டவரை பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த அறிக்கையை நாம் செய்வோம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? அந்த கள்ளனுக்கு சொன்னதை போலவே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார், நீ இன்றைக்கு என்னோட கூட இருப்பாய். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருப்போம். அது நமக்கு கொடுக்கக்கூடியதான் அவர் சொல்லக்கூடியதான ஒரு பெரிய அஷூரன்ஸ். இன்றைக்கு அவனே, அந்த கள்ளனே பரதேசில் இருப்பான் என்று சொன்னால் நீங்களும் நானும் பரதேசில் இருப்போம். அவரோடு கூட என்றென்றும் இருப்போம். அவர் வலது பாரத்தில் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த 2 கள்ளர்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் உதாசீனப்படுத்தினான், இன்னும் ஒருவன் இயேசுவை கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டு பரதேசிக்கு சென்றான் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட உம்மை நாங்கள் இன்னும் தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் நெருக்கமாக உம்முடைய பாதத்தில் வர, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு உம்முடைய பாதத்தில் வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.